பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கான முதல் வெள்ளிப் பதக்கத்தை வென்றெடுத்துள்ளார் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா. கடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்த அவர் இந்த ஒலிம்பிக்கில் வெள்ளியுடன் நிறைவு செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை மூத்த பத்திரிகையாளர் மோகனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். நீரஜ் சோப்ரா இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல பங்கேற்றிருந்தாங்க. கடந்த ஒலிம்பிக்ல தங்கம் வென்றிருந்தாங்க. இந்த ஒலிம்பிக்ல நேரடியாக இறுதிப் போட்டிக்கு அவர் தகுதி பெற்றிருந்தார், நம்ம பார்த்திருந்தோம். இப்போ அவர் வெள்ளி பதக்கம் வென்று அசத்தி இருக்கிறார். ஆனா அவர் மீது தங்க பதக்கம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. வெள்ளி பதக்கம் கிடைத்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பர்சனலா அவருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். 2வது ஒலிம்பிக்ஸ்ல மெடல் ஜெயிக்கிறது, அதுவும் கோல்டும் சில்வரும் ரொம்ப பெரிய சாதனை. அதை அவர் சாதிச்சு காமிச்சிருக்காரு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பர்சனலி. பட் அவர் கோல்டு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவரோட த்ரோயிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட்டை அவ்வளோ ஃபார்ம்ல இல்லை, அந்த ஃப்ளூவன்சி இல்லை. ஒரு 6 த்ரோல ஒரு த்ரோ தான் லீகலா போட்டாரு, மிச்சம் 5 த்ரோவும் நெகட்டிவ் ஆகி போச்சு. எல்லாம் கிராஸ் மார்க் கவுண்டே ஆகல. அந்த ஒரே சிங்கிள் த்ரோல அந்த 89 பாயிண்ட் இதுல அவர் சில்வர் மெடல் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார். பட் ஐ திங்க் நேத்து அவர் ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தார். அந்த 92.97 நதீம் போட்டதுல இருந்து இவரால் மேட்ச் பண்ண முடியல. அதை மேட்ச் பண்ண அந்த ஆர்வத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணிருக்கலாம். அதனால அந்த ஃப்ளூவன்சி இல்லை. பட் ஒரு லீகல் த்ரோல அவருக்கு சில்வர் வந்துடுது. அதுவே பர்சனலி அவருக்கு ரொம்ப கிரேட் பர்ஃபார்மன்ஸ். பட் அவர் கோல்டு லாஸ்ட் டைம் டோக்கியோல ஜெயிச்சதுதான் இந்தியாக்கே ஒரு பெரிய ஊக்கமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது. அதனால நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த 3 வருஷத்துல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இன்னும் வரும்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் மெடல்ஸ் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிச்ச சில்வர் தான் இப்ப ஹையஸ்ட் கேட்டகரி. அதை தவிர 4 பிரான்ஸ். அப்கோர்ஸ் இந்தியன் ஹாக்கி டீம் ஜெயிச்சிருக்கு பிரான்ஸ். அதை தவிர மனு பாக்கர் பர்சனலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். நீரஜ் சோப்ரா லெவலுக்கு சொல்லலாம். ஆல்தோ பிரான்ஸ் தான் ஜெயிச்சா, 2 பிரான்ஸ் ஜெயிச்சதுல ஒரு பெரிய பர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் அகேன். பட் நமக்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், இந்த ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வரலையே, அது நீரஜ் சோப்ரா தான் கொண்டு வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தோம் நேற்று ராத்திரி. அது ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அவர் சில்வர் கிடைச்சதே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல முதல் கோல்டு ஜெயிச்சதே இவர் தான். 2வது மெடலும் ஜெயிச்சது இவர் தான். இவருக்கு முன்னாடி நார்மன் பிரிச்சார்ட்னு ஒரு வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு ஓடி 2 மெடல் ஜெயிச்சாரு கன்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக்ஸ்ல. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு 110 வருஷம் கழிச்சு இவர் அந்த சாதனையை பண்றாரு. ஸோ இது பர்சனலி ஒரு ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பட் இந்தியன் டீம்னு பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி டிசப்பாயிண்டட் தான் எல்லா ஃபேன்ஸுமே. சார், அதே போல நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2ஆம் இடம் பிடித்த நீரஜை விட கூடுதலா 3 மீட்டர் அளவு தூரத்துக்கு வீசி பாகிஸ்தான் வீரர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அவரோட சாதனையை முறியடிக்க இந்தியா என்னென்ன மாதிரியான பயிற்சி யுத்திகளை கையாளரும், பயிற்சியாளர்கள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகளெல்லாம் வீரர் வீராங்கனைகளுக்கு இனி வரும் காலங்களில் கொடுக்கணும் சார்? நம்ம 3 வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்கீம்ஸுமே, கோச்சிங்க எங்கெங்க போனோமோ, ஃபாரின்ல போய் ட்ரெயின் பண்ணணுமா, எல்லா எக்ஸ்பென்சஸுமே கவர்மெண்ட் தான் எடுத்திருக்கு. ஒரு நீரஜ் சோப்ரா மாதிரி அத்லீட், அந்த ஈலைட் அத்லீட்ஸுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. பிரைவேட் செக்டரும், ஓஜிக்யூன்னு அந்த கம்பெனியும், பிரைவேட் செக்டர் எவ்வளோ பேரை ஸ்பான்சர் பண்ணி இது பண்றாங்க. பட் இதுல டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னா நம்ம அந்த ஃபீல்ட்ல தான் பண்ணணும். அது அத்லீட் தான் அதை டெலிவர் பண்ணணும். இதுதான் சொன்னாரு பிரகாஷ் பாதுகோன். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், மெடல் ஜெயிக்கணும்னா அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அவர் சொல்றது கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் எல்லாருமே அவரை திட்டினாங்க, பிரகாஷ் பாடுகோன் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, லக்ஷ்யா சென் ரொம்ப ப்ராமிசிங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எகேன்ஸ்டா ஆடினவர் ஆக்சல் சென் அவரே சொல்றாரு, ரொம்ப பெரிய பிளேயர் இந்த லக்ஷ்யா சென், அவர் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அவர் தான் ஃபேவரட்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இதை விடாம இன்னும் இந்த 4 வருஷத்துல இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கேம் ஸ்கில்ஸ் அதெல்லாம் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த டைமிங், அந்த 4 இயர்ஸ் கழிச்சு லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க போற கேம்ஸ்ல அந்த டைமிங் பண்ணி அந்த டைம்ல பீக் பர்ஃபார்மன்ஸ் வரா மாதிரி இவங்க டியூன் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். அதுதான் ஸ்கில். அதுல இவங்க அத்லீட்ஸுக்கு அந்த ஊக்கம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய தடவை பாத்தீங்கன்னா இப்ப லக்ஷ்யா சென் கூட சொல்லுவாங்க, வின்னிங் பொசிஷன்ல இருந்தாரு, ஆனா ஒரு டிப்பிக்கல் இந்தியன் இதுல நமக்கு அவருக்கு இந்த கில்லிங் ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அது சகஜமா நம்ம எல்லாரும் பேசுறதுதான். இந்த மாதிரி அந்த கில்லர் இன்ஸ்டிங் இல்லை இந்தியன் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, அது நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டா ஆடுறவங்களும் ஒரு கேம் ஸ்கில்ஸ், ஒரு டெம்பரமெண்டோட வராங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா இந்தியன் அத்லீட்ஸோட டெம்பரமெண்ட் பெரிய மேட்ச்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும். இதே கிரிக்கெட் டீம் பத்துக்கிட்டு இதே தான் சொல்லிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. இந்த மாதிரி ஒரு
ஹையஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஃபைனலுக்கு வந்துட்டு தோத்துருவாங்க இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த தடவை தான் ஒரு தடவை அவங்க வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு மாத்திருக்கிறாங்க அந்த ஹிஸ்டரியே. அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ்லயும் எல்லாருமே அந்த இந்தியன் டீம் பண்ண மாதிரி இவங்க பண்ணணும். அதாவது இந்த பெரிய ஈவெண்ட்டுக்கு ஃபைனலுக்கு வந்தோடனே அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஊக்கம் வேணும். அதுதான் இது வரைக்கும் கொஞ்சம் மிஸ்ஸிங். இந்த நீரஜ் சோப்ரா அதை சேஞ்ச் பண்ணி காமிச்சாரு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. அவரால் இந்த தடவை முடியல. பட் எவ்வளோ ஸ்போர்ட்ஸ்மேன் ஒன்று இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ சிந்து மாதிரி 3வது ஒலிம்பிக்ஸ் வந்து விளையாடுறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் அதை வச்சு நம்ம இதுவா எடுத்துக்க முடியாது. ஏன்னா மெடல் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். அது கஷ்டம். இனிமே 3வது ஒலிம்பிக்ஸ்ல காம்படிட்டிவ் ஃபீல்டு வந்து இட்ஸ் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர். அவங்களுக்கு எகேன்ஸ்டா நம்ம கம்பீட் பண்ணோம்னா நம்ம ஒரு பீக் ஃபிட்னஸ்ல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கேம் ஸ்கில்ஸ்ல இருக்கணும். அது 3வது ஒலிம்பிக்ஸ்ல போனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் PV சிந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை டிசப்பாயிண்டிங் தான். பட் மனு பாக்கர் மாதிரி ஒரு புது ஸ்டார் வந்திருக்காங்க. ஹாக்கில அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் டோக்கியோலையும் ஜெயிச்சு இங்கேயும் ஜெயிச்சது பெரிய ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட் தான் அது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 40 வருஷம் நம்ம எந்த மெடலுமே ஜெயிக்கல. அதனால ஒரு பிரான்ஸ் வந்ததே டோக்கியோல ரொம்ப பெரிய பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சோம். இந்த தடவை அதோட பெட்டர் போறதுக்கு ஒரு சான்ஸ் வந்தது. ஒரு அந்த லக், அந்த மிஸ்ஃபார்ச்சூன் தான் சொல்லுவேன். அந்த ஜெர்மன் வின்னிங் கோல் வந்து ரொம்ப ஃப்ளூக்கா வந்தது தான் சொல்லலாம். ஸ்போர்ட்டிங் இதுல பாத்தீங்கன்னா திருப்பி ரீப்ளே பாத்தீங்கன்னா எவ்வளவு லக் இருக்கணும். கரெக்டா அந்த ஸ்டிக்ல பட்டு அந்த டைம்ல டிஃப்ளெக்ட் ஆகி கோல்குள்ள போச்சு ஜெர்மனிக்கு. இல்லைன்னா டை பிரேக்கர்ல போயிருந்தா இந்தியாவுக்கும் நல்ல சான்ஸ் ஜெயிச்சு ஃபைனலுக்கே வரத்துக்கு. நிச்சயமா சார், இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ல ஈட்டி எறிதல்ல வெள்ளி பதக்கம் வென்று அசத்தி இருக்காரு நீரஜ் சோப்ரா. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒலிம்பிக்ல அடுத்தடுத்து பதக்கங்களை வென்றவர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இனி வரும் காலங்கள்ல பதக்கத்தை நோக்கி இன்னும் வந்து ஸ்கில் செட்டை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இணைப்பில் வந்து தெரிவித்ததற்கு நன்றி சார்.